நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Rahul. Happy birthday to you. Thank you na. Thank you ni. Thank you mama. Thank you akka. You welcome Rahul. சரி ராகுல், கேக் எப்படி இருந்தது? அர்ச்சனா, இன்னைக்கு கேக் வெட்டல. நாளைக்கு எல்லாரோடையும் சேர்ந்து கேக் வெட்டலாம். ராகுல், இப்ப தூங்கு, நாளைக்கு பார்க்கலாம். தூங்குடா. அக்கா என்ன பண்றது? தூக்கம் தான் வரலையே. அதானே எப்படி வரும்? பார்ட்டியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கல, அப்படிதானே? பரவாயில்ல ராகுல், இப்ப தூங்கு. குட் நைட். குட் நைட் வந்தனா. குட் நைட் அண்ணா. குட் நைட். Okay, good night. Good Sweet night. Good night. dreams. Sweet dreams. ராகுல் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கான்ல? ஏன் இருக்க மாட்டான்? முதல் தடவை அப்படி பண்ண பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. எக்ஸைட்மெண்ட் இருக்கதானே செய்யும். உண்மையே சொல்லவா கார்த்திக், இன்னைக்கும் அவன் எனக்கு ரொம்ப சின்ன தம்பி தான். ஆமா அர்ச்சனா, ஆனா அவனோட அந்த சின்ன தம்பி இப்ப பெரியவன் ஆயிட்டான். அவன் ஆசைய பாத்தியா? இந்த ஒரே ஒரு நாளைக்கு அவனுடைய அக்கா சின்னவள் ஆயிடணுமா? புடவை கட்டிக்கிறதுல என்ன பிரச்சனை கார்த்திக்? நீங்களும் அவன் கூட சேர்ந்து. இங்க பாரு அர்ச்சனா, சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்மள மாத்திக்கணும், சரிதானே? போங்க கார்த்திக், அவனுக்கு புத்தி சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்களும் அண்ணாவும் சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஏதோ சரின்னு சொல்லிட்டோம். ஆனா ஆனா நாங்க என்ன போட்டுக்கிறது? யோசிக்கலாம் வந்தனா. சூர்யா நாளைக்கு போட்டுக்கணும். ஆனா இப்ப அட வந்து இங்க பாரு, நாளைக்கு சாயந்தரம் தானே பார்ட்டி. அதுக்குள்ள ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். ஆனா வீட்ல கேட்டா என்ன சொல்றது? பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு நீங்க சிரிச்சீங்க? உம், யோசிச்சு பார்த்தேன் அர்ச்சனா, நாளைக்கு நீ ரொம்ப அழகா இருப்பல்ல? நாளைக்கு நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணா பரவாயில்லையா? கார்த்திக், நோவே பட்டி, நாங்க 2 நிமிஷத்துக்கு மேல இருக்கவே மாட்டேன். ஆமா அவ்வளவுதான். நான் தீபாவங்க டிராப் பண்ணிட்டு உடனே உன் பாட்டிக்கு தான் வந்துகிட்டே இருப்பேன். ஆமாண்டா, கண்டிப்பா, ப்ராமிஸ். சரியா? அவரோட பேரை அப்படித்தானே சொன்னாரு, சூர்யா குமார். அப்புறம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? டைரக்டரியில இருக்கிற எல்லா குமார்களோட பேரையும் எடுத்து ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ண போல இருக்கே. எப்படியாவது நான் உன்கிட்ட வந்து கண்டிப்பா சேருவேன் மிஸ். நல்லா இருப்பா, நல்லா இரு. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ராகுல் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நியாயம் தானே. இந்த வயசுல பிறந்த நாள் கொண்டாடுற சந்தோஷமே தனிதானே. இந்த விஷயத்துல உன்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாரா இருக்க முடியும்? ஒரு தடவை என்னாச்சு தெரியுமா? ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டான். எல்லாரும் இங்கதான் சாப்பிடுவாங்கன்னு வேற சொல்லிட்டான். பாவம் எங்க அக்கா 20-25 பேருக்கு அவங்க கையால சமைச்சு போட்டாங்கன்னா பாத்துக்குங்களேன். அடடடடே, வந்துட்டானா தங்கம். வாமா வாமா, கொண்டாமா என்கிட்ட கொடுமா. சாயந்தரம் வரைக்கும் ஐயாவை பார்க்க முடியாதுல்ல. பட்டுக்குட்டி. பெரியப்பா, எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது. குழந்தைய நான் இன்னைக்கு இங்கே விட்டுட்டு போகவா? நீ சொல்றது சரிதான் அர்ச்சனா. வெளியில வெயில் வேற ரொம்ப அடிக்குது. அங்க எல்லாரும் வேலையில பிஸியா இருப்பாங்க. குழந்தைய கவனிக்க நேரம் இருக்காது. ஆமா பெரியமா, அர்ச்சனாவும் அங்க பார்ட்டி ஏற்பாடு பண்றதுல பிஸியா இருப்பா. பார்ட்டியா? இல்லம்மா, பார்ட்டி இல்ல, இப்போ பூஜை இருக்கு. அப்புறம் சாயங்காலம். ஆமாமா, சாயங்காலம் ராகுல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு சின்ன பார்ட்டி கொடுத்து டின்னர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனா வீட்ல கூட சமைச்சு. ஆமா, இந்த காலத்து பசங்க பர்த்டேவை அப்படிதான் கொண்டாட ஆசைப்படுறாங்க. அது உண்மைதானேப்பா. ஆனா என்னதான் இருந்தாலும் பிறந்த நாள குடும்பத்தோட கொண்டாடுறதானப்பா நல்லது. ஆமாமா, அதனாலதான் அவன் நாள் பூரா வீட்ல எங்க கூடயே இருக்க போறான். என்ன, சாயங்காலம் கொஞ்ச நேரம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க போறான். அப்படின்னா நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. பட்டுக்குட்டி எங்க கூட இருக்கட்டும். அப்படின்னா நான் கிளம்பட்டுமாமா? சரிம்மா, ஒரு நிமிஷம் இரு. இந்தாம்மா, எங்க சார்பா இதை ராகுலுக்கு பரிசா கொடுத்துரு அர்ச்சனா. அப்புறம் திரும்பி வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 8 மணிக்குள்ள வந்துருவோமா? அது மட்டும் இல்லம்மா, நான் குழந்தைக்கு தேவையான துணி, அவனுடைய பொருள் எல்லாத்தையும் நான் இதுல வச்சிருக்கேன். நீங்க இதுக்காக அடிக்கடி மாடிக்கு போக வேண்டாம். அதனாலதான் அம்மா நான் கஞ்சியையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா நொய்யையும் வறுத்து வச்சிருக்கேன். சரி அர்ச்சனா, அங்க பூஜை ஆரம்பிச்சிருப்பாங்க. செல்லக்குட்டி, போயிட்டு வரட்டா? பாய் பிக் பாய். பாட்டியை தொந்தரவு பண்ண கூடாது, சரியா? நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. நல்லா படிச்சு முன்னேறணும். சரி ராகுல் சார், ஆசீர்வாதம் தான் கிடைச்சாச்சுல. இப்போவாது எங்களுக்கு கேக் கூடப்பா. குடு. வா
வாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Rahul. Happy birthday to you. நீ சாப்பிடு நல்லா இரு. ம். ராகுல் இங்க வாயே. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே உனக்காக தான். அக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பெரியமாவும் பெரியப்பாவும் எனக்கு ஒரு சூப்பரான வாட்சை கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அண்ணன் எனக்கு வீடியோ கேம்ஸ கொடுத்தாரு, அப்புறம் சிடிஸ் கொடுத்தாரு. இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அக்கா அண்ணி எனக்கு சூப்பரா ஒரு பர்ஃபியூம் கொடுத்திருக்காங்க. அட வாவ், பிராண்ட் நியூ டி-ஷர்ட்டா, சூப்பரா இருக்கும். ஆனா இது Black கலர்ல இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ராகுல் எப்ப பார்த்தாலும் கருப்பு கலரே வேணுங்கற, நிறைய கலர்ஸும் இருக்கு தெரியும்ல. இல்ல எனக்கு Black ரொம்ப நல்லா சூட் ஆகும்ல, அதான். ஓ அப்படியா? அப்படின்னு உனக்கு சொன்னது யாரு? ராகுல், நீ ஈவினிங் இந்த டிஷர்ட்டே போட்டுக்கோ, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லப்பா, நான் அத போட்டுக்கிறேன். அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்தேனே Black கலர் டி-ஷர்ட், நான் அதை தான் போட்டுக்க போறேன். ஆனா ராகுல், சித்தி பரவாயில்ல விடுங்க. ராகுலுக்கு எந்த டிஷர்ட் பிடிச்சிருக்கோ அவன் அதைவே போட்டுக்கிட்டோம். ஆமா சித்தி, அவனுக்கு எது விருப்பமோ அதையே போட்டுக்கிட்டோம். ஆனா தயவு செஞ்சு குரங்கு மாதிரி இப்படி ஸ்பைக் மட்டும் விட்டுட்டு தெரியாது, அது நல்லாவே இல்ல. சரிடா, எனக்கு கேக் கொடு. இத கொடுக்கிறேன். இந்தாங்க சாப்பிடுங்க. ஓகே, நான் தானே பெரியவன். சோ நான் என் செல்ல தம்பிக்கு ஊட்டி விட போறேன். இந்த வாய்த்தற. சூர்யா, என்ன காரியம் பண்ற நீ? ஏன் இதெல்லாம் இப்படி? உன் ஸ்கின்ல இந்த கேக் ரொம்ப அழகா இருக்கு. நீ மூஞ்சி கழுவுனதுக்கு அப்புறம் உன் ஸ்கின் அப்படியே பளபளன்னு இருக்கு பாரு. சூர்யா, அண்ணா நீ அட எப்படியும் சாயந்தரம் உன் ஃப்ரெண்ட்ஸும் இதுதானே பண்ணுவாங்க. அப்புறம் இப்படிதான் கோவப்படுவியா? மாட்டல. அப்ப சரி, இந்த இன்னும் கொஞ்சம் பூசிக்கோ. இருங்க, பர்சனாலிட்டி அடி வாங்குது, மூஞ்சி கழுவிட்டு வரேன். சரி சரி, கேக் சாப்பிடலாம். கார்த்திக், கொஞ்சம் என் கூட வாங்கல. நீங்க கூட வந்தீங்கன்னா டிசைட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க ஓகே போயிட்டு சூர்யா, வாங்க. வரேன். நான் எல்லாருக்கும் கேக் கொடுக்கறேன். சித்தி எடுத்துக்கங்க. என்னாச்சு? ஏன் நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க? எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு அர்ச்சனா. இன்னைக்கு நம்ம ராகுலுக்கு பிறந்த நாள். ஆனா நம்ம யாரும் அவன் கூட இருக்க போறது இல்ல. இந்த வயசுல அவன் தனியா பிறந்த நாள் கொண்டாட போறான். அவன் இன்னும் அவ்வளவு பெரிய பையன் ஆகல. இப்படி தனியாலாம் விடக்கூடாது. சித்தி, அதான் நாங்க எல்லாரும் அங்க இருப்போமே, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? நான், கார்த்திக், அப்புறம் வந்தனா, அண்ணா எல்லாரும் அங்கதான் இருப்போம். அது மட்டும் இல்ல, பார்ட்டி நம்ம ஹோட்டல்ல தானே நடக்குது. அப்புறம் என்ன? இருந்தாலும் வந்தனா. சுகன்யா, என்னால உன் கவலையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு ராகுல நீ எதுவும் சொல்லாத. ஆமா சித்தி, அப்புறம் அவன் மூட் அவுட் ஆயிடுவான். பாக்குறீங்களா அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு? இப்ப நீங்களும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க காட்டுங்க பாக்கலாம். சாப்பிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது எப்படி இருக்கும்? ஆனா எனக்கு என்னமோ அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. இதுவா? ஆமா. சரி இரு. அப்பனா சரி, நீ இத போட்டுக்கோ, நான் வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன். இல்ல இல்ல, நீ இத போட்டுக்கோ. நான் புடவையிலேயே வந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அர்ச்சனா, நீ பண்றது ரொம்ப தப்பு. இன்னைக்கு நீ ராகுலோட மனசை உடைக்கலான்னு இருக்கியா? ராகுல் இன்னைக்கு உங்களை புடவை கட்டிக்க வேணாம்னு சொன்னா, அதுக்குன்னு நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த மாதிரி சல்வார் கமிஸ் எல்லாம் போட்டுக்க கூடாது. என்ன? அப்புறம் இது இதோ இது உனக்கு. இது உனக்கு. என்னது? இது ராகுலோட ஆசை. நீங்க ரெண்டு பேரும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூலா இருக்கணுமா. அதனால உங்களுக்காக ஸ்கர்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னது ஸ்கர்ட்ஸா? சூர்யா, கார்த்திக், என்ன ஆச்சு உங்களுக்கு? அதானே, இதுல என்ன தப்பு இருக்கு? அதானே, நீங்க வீட்ல பாவாடை கட்டிக்கிறது இல்லையா என்ன? சூர்யா, நான் ஸ்கர்ட்ல போட்டுக்க மாட்டேன். இததான் போட்டுட்டாகணும். அட, நல்லா இருக்கே இது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்ல இருக்கவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க, நாம அத அட்வான்டேஜா எடுத்துக்கலாமா? அர்ச்சனா, ஆமா சூர்யா, இதெல்லாம் போட்டுக்கிட்டே என்னால அப்பா முன்னாடியே சித்தப்பா முன்னாடியே வர முடியாது. வந்தனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். என்ன? நீங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஆமா, நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க. அதான் கூட நாங்க இருப்போம்ல, அப்புறம் என்ன? அதானே,
அர்ச்சனா நாங்க உங்க கூடவே தான் இருப்போம். இங்க பாரு, இப்போ நீங்க 2 பேரும் புடவையும் சல்வார் கமீஸும் போட்டுக்கிட்டு ராகுல் பார்ட்டிக்கு போனீங்கன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. மத்தபடி உங்க இஷ்டம். உங்க இஷ்டம். அது சரி, அதுக்கு நாங்க எப்படி ஸ்கர்ட் போட்டு போன உங்களுக்கு தோணுச்சு? ஸ்கர்ட்ஸ்? நீங்க 2 பேரும் ஸ்கர்ட்ஸ் போட்டு வர போறீங்களா? தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ அண்ணே. அப்ப நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருப்பீங்க. ராகுல், நீ இன்னும் ரெடி ஆகலையா? ஐயோ ஆமா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் என் கூட வாங்கல. வாங்க போலாம். சரி, வரோம். அர்ச்சனா, இப்ப நம்ம என்ன பண்றது? இது ஒரு ஐடியா இருக்கு. மேனேஜர் கிட்ட பேசிட்டியா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல்ல? பண்ணியாச்சுன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கேக் எல்லாமே தயாரா இருக்கு. சரி, அப்புறம் இந்த அலங்காரத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? பண்ணியாச்சு. வந்தனா, அனன்யாவை நானே பாத்துக்கிறேம்மா. அங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல. ஆமாமா வந்தனா, கோகிலா சொல்றதும் சரி. அனன்யா இங்கேயே இருக்கட்டும். ஏற்கனவே மணி 4 ஆயிடுச்சு. சீக்கிரம் கிளம்புங்க, மணி ஆகுதுல்ல. ஐயோ பாட்டி, நாங்க ரெடியா தான் இருக்கோம். ஆனா கார்த்திக்கும் அண்ணாவும் தான் என்ன பண்றாங்கன்னு தெரியல. என்ன பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்களே எப்பவுமே ரெடி தானே. வாங்க. அட, பர்த்டே பாய் எங்க போனா காணோம்? ஓ, அனைவரும் கவனிக்கவும். இப்பொழுது வரப்போகிறார் நம் மன்னாதி மன்னன், நம் அழகான ராட்சசன் ராகுல். என்ன ராகுல், இன்னைக்கு நீ ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்க. சுகன்யா, ராத்திரி இவன் வீட்டுக்கு வருவான்ல, அப்போ மறக்காம இவனுக்கு சுத்தி போட்டுரு. எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டானே என்னோட ராகுல். சரி சரி, சீக்கிரமா கிளம்புங்க, மணி ஆயிட போகுது. இல்லன்னா நீங்க அங்க போய் சேர்றதுக்குள்ள விருந்தாளிங்க வந்துட போறாங்க. சூர்யா, ஜாக்கிரதை என்ன. எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பசங்களை நம்மள நம்பித்தான் அனுப்புறாங்க. ஜாக்கிரதையா பாத்துக்கணும் என்ன. சரிங்கப்பா, நீங்க கவலையப்படாதீங்க. கார்த்திக், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க, கிளம்பலாம். வாங்க. கிளம்பலாம். நமக்கு உலகமே நம்ம குழந்தைங்க தான். ஆனா குழந்தைங்க உலகத்துலதான் நமக்கு இடமே இல்லாம போகுது. அப்படி சொல்லாத. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. எல்லாரும் தன்னோட வாழ்க்கையில பெத்தவங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது. நான் ஒத்துக்கிறேன். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பசங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆமாப்பா, நீ தயவு செஞ்சு மனசை தளர விடாத. காலம் மாற மாற நம்ம பசங்களுக்குள்ளேயும் மாற்றங்கள் வருது. நாம தான் அந்த மாற்றங்களை ஏத்துக்க கத்துக்கணும். அர்ச்சனா, நானும் சூர்யாவும் இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்துக்கிறோம். நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க, பசங்க எல்லாம் வந்துட போறாங்க. அது வந்தனா, அந்த பேக் உங்ககிட்டயா இருக்கு? இல்லையே, நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது உன் கையில தானே கொடுத்துட்டு வந்தேன். அச்சச்சோ, அந்த பேக் எல்லாம் நான் வீட்லயே மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் கார்த்திக். என்ன? எப்படி மறந்த? ஒருவேளை பண்ணலாமா? இந்த புடவை நல்லதானே இருக்கு. அர்ச்சனா, ஏன் இப்படி பண்ண? கொஞ்சம் கவனமா இருந்திருக்க வேண்டாமா? அது அந்த பேக்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. உங்களோட எந்த டிராமாவும் இங்க செல்லாது. எடுத்துட்டு போங்க. சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. போங்க போங்க போங்க. பெரிய புத்திசாலிங்க தான். அது சரி, உங்க அண்ணா என்ன சொன்னாரு? அவர் நிச்சயம் உன்னை டிராப் பண்ணுவார்ல? சரி, நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன்னு உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் கேளு ப்ளீஸ். I'm waiting for you. Thank you so much மாப்ள. நீங்க இருந்ததெல்லாம் இவ்வளவு ஏற்பாடும் ஆச்சு. இல்லனா இருந்த கம்மியான நேரத்துல இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. நான் என்ன சூர்யா பண்ணேன்? நீங்க பண்ணும்போது நான் ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான். எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிறோம், பிசினஸ்லயும் இன்னும் நல்லா இருக்கும்ல. நிச்சயமா. அப்ப சேர்ந்து பண்ணலாமா? ஓகே. ராகுல், ரெடியா இருக்கல்ல? அண்ணா, எம்ஜிஆர் நகர்ல இருந்து இங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 20 நிமிஷம் ஆகும்ல? அப்படியா? அப்போ அங்க ஆட்டோ, டாக்ஸி அதெல்லாம் இருக்குமா? இருக்கும்ல? அது அப்புறம் எனக்கு தெரியும். இல்ல, ஜெனரல் நாலேஜ் அண்ணா, அதான். வேண்டாம், தேங்க் யூ. அண்ணா, நீங்க ஆரஞ்சு சொல்லிருக்கீங்கல்ல? இல்ல ராகுல், இன்னைக்கு இங்க எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான். உனக்கு தான் ஆரஞ்சஸ் பிடிக்காதுல, அதான். அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும்ண்ணா. தயவு செஞ்சு அதையும் அரேஞ்ச் பண்ணிடுங்களேன். ஆனா ராகுல், இங்கதான் 6-7 வகையான ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க ஆரஞ்சு ஜூஸ் மட்டும்தான் இல்ல. அதனால என்ன? இல்ல இல்லண்ணா, நீங்க ஆரஞ்சு ஜூஸ் சொல்லுங்க ப்ளீஸ்.
அப்புறம் அந்த குச்சி மிட்டாய் அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். தள்ளி போட ஏய், தெரியா? அண்ணா. அண்ணனுக்கு என்னாச்சு? மாமா ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எல்லாரும் இங்க என் பர்த்டேக்கு வந்திருக்கீங்களா இல்ல ப்ரீ வேலண்டைன் டேக்கு வந்திருக்கீங்களா? நீ ஏதாவது சொன்னியா ராகுல்? அக்கா பாருங்கக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர டைம் ஆயிடுச்சு. ஆனா இங்க எந்த வேலையுமே என்ன பூர்த்தியா முடியல. சரி, நீ டென்ஷன் ஆகாத, நாங்க பாத்துக்கிறோம். வந்தனா கொஞ்சம் வா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிடலாம். நீங்க மத்ததெல்லாம் கவனிச்சுக்கோங்க, சரியா? வா வந்தனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க சூர்யா, மத்த வேலையை பார்க்கலாம். அட நீயா? ஹாய் அமித். ஹாய் டா, Thank ஹேப்பி you. பர்த்டே. வந்தனா, பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. இதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீ ஒரு வேலை பண்ணு. நீ போய் முதல்ல வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாக்லேட்ஸ் கொடு, சரியா? ஒரு வேலை பண்ணலாம். நான் இந்த இடத்துல சேர்ஸ் போடுறேன். ஓகே. எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு குரூப் போட்டோ எடுத்துருங்க. எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துடலாம் ஆஸ் a gift. ஓகே ஓகே ஓகே. போங்க. ஹலோ. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இப்பதான் நான் இந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். பார்த்த உடனே அவ மேல காதல் வந்துருச்சு. நான் கல்யாணமானவன்னு தெரியும், உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தெரியும். ஆனா 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 அந்த பொண்ணு அப்படி இருக்காளே, என்ன அப்படியே பைத்தியமாக்கிட்டா. அப்படியா? ஐ எம் சாரி அர்ச்சனா. எனக்கு தெரியும் நான் உனக்கு பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயம்தான். ஆனா இந்த பொண்ணு ரொம்ப சூப்பர். நானும் முயற்சி பண்ணி பாக்குறானா என் பார்வை அவளை விட்டு விலக மாட்டேங்குது. அப்படின்னா ஏன் நிலைமை என்ன ஆகும்? என்ன பண்றது அர்ச்சனா? மனசு கேட்க மாட்டேங்குதே. அப்படின்னா சரி, நீங்க அவகிட்டயே போங்க. என்கிட்ட எதுக்காக பேசுறீங்க? அவகிட்டயே போய் பேசிக்கோங்க. பாய். அட என்ன இப்போ போய் இப்படி சொல்ற? நான் எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? சீக்கிரமா வா. என்ன கேக்? சாரிடா, நான் வேணும்னே தள்ளி விடல. இல்ல இல்ல இல்லப்பா, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, பாத்துக்கலாம், விட்டு. ராகுல், இதுக்காக நீ மூட் அவுட் ஆகாது, சரியா? நாம வேற கேக்க வர வச்சிடலாம். இல்லக்கா, அவ்வளவு சீக்கிரமா எப்படி அதை வர வைக்கிறது? எனக்கு தான் தெரியும்ல. ரகுல், அதை செய்ய முடியலன்னா பரவாயில்ல, வெளியே இருந்து ரெடிமேட் கேக்ஸை வர வச்சிடலாம். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வந்தனா நீ எல்லாரையும் கவனிச்சுக்கோ, நான் கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா, ஃப்ரூட் கேக்கா வாங்கிட்டு வாங்க. ஏய், சாக்லேட் கேக் வாங்கிக்கலாம், அதான் ஈஸியா கிடைக்கும். இல்ல இல்ல, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரூட் கேக்னா ரொம்ப பிடிக்கும், அதான். ஓகேவா? அப்படியா? நீங்க போங்க சூர்யா, ஃப்ரூட் கேக்கே வாங்கிட்டு வாங்க. சரி, நான் ட்ரை பண்றேன். ஆமாண்ணா, சீக்கிரமா போங்க, லேட் ஆயிடுச்சு, போங்க. ராகுல், உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்றதுக்குள்ள கேக் ரெடி ஆயிடும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, எங்களுக்கு லீவு தானே, நாங்க இருந்து பொறுமையா போய்ப்போம். அங்கிள் சொல்றதோ கரெக்ட் தான், மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்குள்ள கேக்கும் வந்து சேர்ந்துடும்ல. ஐயோ, எதுக்கு இப்ப என்ன ஆச்சு? என்னாச்சு ராகுல்? அண்ணா, என் 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்ல இருந்து இன்னும் கிளம்பல. அவங்க அப்பா தான் டிராப் பண்றேன்னாங்களாம். ஆனா அவங்க இன்னும் ஆபீஸ்ல இருந்தே வரலையா, அதனால அவங்களால வர முடியாதோ. இதுக்கெல்லாம் என்ன டென்ஷன் ஆகுற? நான் தான் கேக் வாங்க போறல, நானே வர வழியில பிக்கப் பண்ணிட்டு வந்துறேன். இல்ல, நான் முடியாது, அவங்க வேற பக்கம் இருக்காங்க.
அப்ப சரி சூர்யா, ஒரு வேலை பண்ணலாம். நீங்க போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க, நான் கேக் வாங்கிட்டு வரேன். ஓகே மாப்ள, இது சரியான ஐடியா. நானே பிக்கப் பண்றதுக்கு போறேன். ஓகே வாங்க போலாம். அர்ச்சனா நான் வந்துறேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க. வந்தனா எல்லாத்தையும் நல்லா ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. நான் சீக்கிரம் நீங்க வந்துறேன். கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சரி வா நம்ம போய் பார்க்கலாம். கார்த்திக், அப்புறம் ஃப்ரூட் கேக் என்னாச்சு? ஏன் மூட் ஆஃப்ல இருக்கீங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களோட அந்த அழகான பொண்ணு உங்களை ஏமாத்திட்டா போல இருக்கு. இல்ல, அந்த பொண்ணால என்னை ஏமாத்தவே முடியாது. பின்ன என்னாச்சு? அது ராகுலோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன அங்கிள்னு சொல்லிட்டான். சோ அதனால என்ன? இப்ப புரியுதா? நம்ம நிக்கல் என்ன அண்ணின்னு கூப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்ப இந்த சின்ன பையன் கூப்பிட்டதுக்கு போய் இப்படி சீரியஸ் ஆகுறீங்க? இது சீரியஸான விஷயம் இல்லையா? நான் அங்கிளா இருந்தா நீயும் ஆண்டி தானே. அப்படி இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அப்படியா? பாத்துக்கோங்க மேடம், யாராவது உன்னை வந்து ஆண்டின்னு கூப்பிட போறாங்க, அப்ப பாத்துக்கலாம். அப்படியா? பாக்கலாம். அக்கா, இங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு? வாஷ்ரூம் இந்த அக்காவுக்கு எல்லாமே தெரியும். அதுவும் அந்த பக்கம் இருக்கு. போங்க. தேங்க் யூ. போயிட்டு வாங்க.